ஹாய் காய்ஸ், நான் தான் உங்களுடைய ப்ரோக்ராமர் பேசுறேன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எப்படி ராஸ்பெரி பைல வந்துட்டு ஒரு பைத்தான் கோடிங் எழுதி எப்படி புட்டி மூலியமா எக்ஸிக்யூட் பண்ணி அவுட்புட் பார்க்கறது, அதை பத்தி நம்ம இன்னைக்கு வந்துட்டு பார்க்க போறோம். ஸோ லாஸ்ட் வீக் நிறைய சொல்லி கொடுத்துருக்கேன், எப்படி ஓஎஸ் போடுறது அண்ட் எப்படி வந்துட்டு WinSCP புட்டியோட கனெக்ட் பண்றது எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அந்த வீடியோ ஃபுல்லா பார்த்ததா மட்டும் உங்களுக்கு புரியும். ஒரு கண்டினியூஸ் மாதிரி போயிட்டு இருக்கேன் நான். ஸோ ஃபுல்லா பார்த்துட்டு வாங்க. அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். ஃபுல் பிளேலிஸ்ட் மாதிரி போட்டு வச்சிருப்பேன், நீங்க பார்த்துக்கலாம். கரெக்ட். சரி, முதல் ஸ்டெப் வந்துட்டு இப்போ கோடிங் எழுத போறோம், பைத்தான் கோடிங் எழுத போறோம் அப்படின்னா, ஸோ வி நீட் ஃபைல், ரைட்? ஒரு பைத்தான் ஃபைல் நமக்கு தேவைப்படுது. அப்ப என்ன பண்ணிக்கலாம், WinSCP எப்பயும் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிறேன் நான். இது எப்படி ஓப்பன் பண்ணணும், என்ன எது சொல்லி கொடுத்துருக்கலாம் சொல்லி நீங்க பார்த்தா தெரியும். அந்த லாகின் அட்ரஸ் பாஸ்வேர்டை வந்து போட்ட பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி டிஃபால்ட் ஓப்பன் ஆயிரும். நான் இப்ப எப்பவுமே வந்துட்டு ஒரு ப்ரோக்ராம் கிரியேட் பண்றேன் அப்படின்னா எங்க வேணா கிரியேட் பண்ணிக்கலாம், அவங்க விருப்பம் தான். வெளியில சும்மா கூட நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம், இந்த இடத்துல கூட. நான் எப்பவுமே டெஸ்க்டாப்புக்குள்ளதான் போயிட்டு கிரியேட் பண்ணுவேன். டெஸ்க்டாப் கிரியேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய ஃபோல்டர் கிரியேட் வச்சிருக்கேன் ஆல்ரெடி ராஸ்பெரி பைக்குள்ள. ஓகேவா? அந்த ராஸ்பெரி பைக் உள்ள இருக்கிற ஃபைல்ஸ் தான் நீங்க இங்க பாக்குறீங்க. ரைட். இப்போ இதுக்குள்ள என்ன பண்ண போறேன்னா, ஒரு ஃபைல் ஒன்று உருவாக்க போறேன். அதுதான் பைத்தன் ஃபைல். ஸோ ரைட் கிளிக் பண்ணிட்டு நியூ ஃபைல். ஓகே, என்ன ஃபைல் நேம் தரேன், சும்மா டெஸ்ட் டாட் பைன்னு கொடுக்குறேன். ஸோ டாட் பை மீனிங் என்னன்னா, ஒரு பைத்தன் ஃபைல் கிரியேட் பண்றீங்க அப்படின்றதுக்கு மீனிங். ஓகேவா? ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்துட்ட பிறகு இந்த மாதிரி எம்டியான ஒரு ஃபோல்டர் உங்களுக்கு அந்த ஒரு எடிட்டர் மாதிரி ஓப்பன் ஆயிரும். இதுல வந்துட்டு இந்த எடிட்டர்ல வந்து சும்மா கோடிங் எழுதிக்கிறேன். A = 10 போடுறேன் அண்ட் B = 20 போடுறேன். பிரிண்ட் பண்ணிட்டு என்ன பண்றேன்னா A + B அந்த மாதிரி. ஓகே, ஏவையும் பியும் ப்ளஸ் பண்ணி பிரிண்ட் பண்றேன், அவ்வளவுதான். எல்லாத்தையும் முடிச்சிட்ட பிறகு Ctrl+S கொடுக்கணும். என்ன பண்ண தெரிஞ்ச Ctrl+S கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கம்ப்ளீட்டட் அப்படின்ற ஒரு டல் கலர்ல உங்களுக்கு இந்த இடத்துல கீழே வரும். ஓகே, எரர் இருந்ததுன்னா காட்டும், எரர் இல்லை கம்ப்ளீட்டட்னா இந்த டல் கலர்ல மாறிட்டு உங்களுக்கு காட்டும். நீங்க அதை பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ நீங்க கோடிங்கும் டைப் பண்ணியாச்சு, அதை நீங்க சேவும் பண்ணியாச்சு, நீங்க அதை பார்த்துட்டீங்க. இப்போ டைப் பண்ண கோடிங்க எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கணும். அது WinSCP பண்ண முடியாது. பிகாஸ் WinSCP ஃபைல் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அண்ட் நம்ம லேப்டாப்ல இருந்து கம்ப்யூட்டர்ல இருந்து ஃபைலை அனுப்பிக்கலாம் ராஸ்பெரி பைக்கு. மற்றபடி கோடிங் எக்ஸிக்யூட் பண்ண முடியாது WinSCP-னால. அதுக்கு என்ன பண்ணணும்னா, we need to use Putty. இவரை யூஸ் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ண முடியும் நம்மளால. சரிங்களா? ஸோ இதுல வந்துட்டு நான் எப்படி சொல்ற மாதிரி இந்த ஐபி அட்ரஸ் நான் ஆல்ரெடி எப்பயும் ஓப்பன் பண்ணுவேன் இல்லைங்களா, என் ஃபோன்ல வந்துட்டு ராஸ்பெரி ஐபி அட்ரஸை காமிக்கும். அந்த ஐபி அட்ரஸ் நீங்க போடணும். என்ன ஐபி அட்ரஸ் அப்படின்னா, மாறல ஐபி அட்ரஸ், சேம் ஐபி அட்ரஸ் அதேதான். 192.168.433.181 இது ஐபி அட்ரஸ். என்ட்ரு கொடுக்குறேன் அப்படின்னா இந்த மாதிரி கேட்கும். லாகின் ஆஸ் கேட்குது. இதுல வந்துட்டு பை டைப் பண்ணணும். பாஸ்வேர்டு வந்துட்டு ராஸ்பெரி கொடுக்கணும். ஸோ கரெக்டாக ராஸ்பெரி டைப் பண்ணிட்டீங்கன்னா அழகாக ஓப்பன் ஆயிருச்சு. பையன் ராஸ்பெரி ஐஃபன் போட்டு $$ வந்துருச்சு. ரைட். இப்போ கோடிங் எக்ஸிக்யூட் பண்ற கனெக்ட் டைம். ஸோ எப்படி எக்ஸிக்யூட் கோடிங் பண்றது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்னெல்லாம் ஃபைல்ஸ் இருக்குன்றது தெரியும். லிஸ்ட் ஆஃப் ஃபைல்ஸ் நமக்கு தெரியணும். ஸோ நம்ம யூஸ் பண்றது ராஸ்பெரி லினக்ஸ் பேஸ்ட் சிஸ்டம் அப்படிங்கிறதுனால லினக்ஸ் கமாண்ட்ஸ் இங்கே ஒர்க் ஆகும். எல்எஸ் அப்படி போட்டிங்கன்னா என்னென்ன லிஸ்ட் ஆஃப் ஃபைல்ஸ் இங்கே இருக்குன்றத ஃபர்ஸ்ட் நம்ம காட்டும். நம்ம எந்த இடத்துல இருக்கோம்னு தெரிஞ்சுக்கலாம் வச்சு நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம் அப்படின்னா நல்லா பார்த்துட்டீங்கன்னா டெஸ்க்டாப்னு ஒன்று இருக்கு. இந்த இடத்துல இருக்கு, நல்லா தெரியுதா உங்களுக்கு? ஸோ இந்த இடத்துல இருக்கு டெஸ்க்டாப். ஸோ அதுக்கு மீனிங் என்னன்னா, நம்ம டெஸ்க்டாப்புக்குள்ளதான் அதெல்லாம் பண்ணியிருக்கோம். டெஸ்க்டாப்புக்குள்ளதான் அவ்வளோ இது இருக்கு. அது டெஸ்ட் டாட் பைன்னு ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன் டெஸ்க்டாப்புக்குள்ள. ரைட்டா? இப்போ அப்போ என்ன பண்ண, டெஸ்க்டாப்புக்குள்ள நான் வந்துட்டு மூவ் பண்ணணும். ஸோ இந்த ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர்ல இருந்து டெஸ்க்டாப் அப்படின்ற ஃபோல்டருக்குள்ள நான் மூவ் பண்ணணும். அதுக்கு என்ன கமாண்ட் தான், சிடி டெஸ்க்டாப். அதுக்கான டைப் பண்ணணும் அந்த வேர்டு. அப்படியே டெஸ்க்டாப் கரெக்டா டைப் பண்ணிட்டீங்கன்னா இப்போ டெஸ்க்டாப்புக்குள்ள வந்துட்டீங்க. இப்போ அகைன் எல்எஸ் லிஸ்ட் ஆஃப் ஃபைல்ஸ் ஃபோல்டர்ஸ் அப்படி போட்டீங்க அப்படின்னா என்ட்ரு கொடுத்தீங்கன்னா டெஸ்க்டாப்புக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கிறது எல்லாம் லிஸ்ட் போட்டு காட்டுது உங்களுக்கு. கரெக்டா? இப்போ பார்த்து டெஸ்க்டாப்புக்குள்ள என்னெல்லாம் இருக்கு, இதெல்லாம் தான் டெஸ்க்டாப்புக்குள்ள இருக்கு இல்லையா? அதெல்லாம் தான் உங்களுக்கு இப்போ இங்க வந்திருக்கு. தெரியுதா? இப்போ நல்லா பார்த்தா டெஸ்ட் டாட் பை இங்க இருக்கு பாத்தீங்களா? அதான் இங்க இருக்கு டெஸ்ட் டாட் பை. இப்போ இந்த டெஸ்ட் டாட் பைன்ற கோடியை எக்ஸிக்யூட் பண்ணணும். அது என்ன கமாண்ட் அப்படின்னா, sudo python 3 ரைட்டா test.py. வெரி சிம்பிள். ஓகே, ஸோ sudo python 3 test.py இங்க இருக்கு அந்த கமாண்ட். sudo python 3 test.py போட்டாச்சு. இப்போ என்ட்ரு சிம்பிளா நான் கொடுத்தேன் அப்படின்னாக்கா பாத்தீங்களா 30ன்னு வந்துருச்சு. என்ன கோடிங் பண்ணிருந்தேன் உங்களுக்கு, 10 + 20 ஏல 10 சால்வ் பண்ணி B ல சொல்லி பண்ணி A + Bன்றது 30. ஸோ 13 ஆன்சர் நமக்கு வந்திருக்குது. ஸோ இதான் கான்செப்ட், ரொம்ப சிம்பிள். இப்போ இதே வந்துட்டு நான் கோடிங் லைவா மாத்தி காட்டுறேன் பாருங்களேன்.
இப்போ இதே கோடிங் வந்து நான் 20க்கு பதிலா நான் இப்போ ஒரு 50 50ன்னு வச்சுட்டு சேவ் பண்றேன். அப்போ 10 + 15ன்றது 60ன்னு வரணும். இப்போ அகைன் எக்ஸிக்யூட் பார்க்கலாமே. சூடோ பைத்தான் சி டெஸ்ட் ஸ்டார்ட் பை அத கோடிங் அகைன் எக்ஸிக்யூட் பண்றேன். பண்ண அப்படின்னா 16 வந்துருச்சு அவுட்புட் எனக்கு இப்போ. வெரி சிம்பிள். இப்போ உங்களால வந்துட்டு ராஸ்பெரி பைல ஒரு ஃபைல எழுதவும் முடியும் உங்களால. ஒரு பைத்தான் ஃபைல் எழுதவும் முடியும். எழுதின ஃபைல் வந்துட்டு உங்களால எக்ஸிக்யூட்டும் பண்ணி பார்க்க முடியுது புட்டிங் மூலியமா இல்லையா? ஸோ உங்களால இப்போ கோடிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். உங்க ப்ராஜெக்ட் நீங்க பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இதுல இருந்து நீங்க இல்லையா? பட் ஸ்டில் ஒரு சில பேருக்கு வந்து இன்னும் கூட டவுட்டா இருக்கும். இன்னும் இது புதுசா இருக்கு. WinSCP நான் யூஸே பண்ணதில்ல டவுட் வரும். நெக்ஸ்ட் வீடியோ என்ன பார்க்கலாம் அப்படின்னா, அதுக்காக வந்துட்டு VNCல சொல்லி தரேன் உங்களுக்கு. கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் மாதிரி உங்களுக்கு வரும். இது வந்துட்டு சும்மா ஃபைல்ஸ் இருக்கிறத யூஸ் பண்ண சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா? பட் இதை தாண்டி இன்னொரு விஷயம் இருக்கு. அதுதான் VNC. அது மட்டும் தான் பேலன்ஸ் சொல்ல போனா இந்த ராஸ்பெரி பைலே இல்லையா? அது மட்டும் கத்துக்கிட்டீங்கன்னா நீங்க கம்ப்ளீட்டா வந்துட்டு ப்ரோக்ராம் பண்ணி என்ன வேணா நீங்க செஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க அது பேசிக்ஸ் தான் சொல்லி கொடுத்துறேன் ஃபர்ஸ்ட். ஸோ அடுத்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா எப்படி VNC வந்துட்டு யூஸ் பண்றது. ஸோ எப்படி நம்ம ஆக்சஸ் பண்ணி அது மூலியமா அப்படி கோடிங் எக்ஸிட் பண்றது. இப்போ கோடிங் எழுதி வச்சிருந்தேன் அதை பொட்டியில எக்ஸிட் பண்ணி காட்டினேன். அதுக்கு பதிலாக VNCல எப்படி எக்ஸிட் பண்ணி பார்க்கறது. அது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கம்ப்யூட்டர் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும் நமக்கு. அது என்ன ஏது எப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பத்தி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த யூடியூப் சேனல், டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப் எல்லாமே இருக்கு. வேண்டுங்கிறவங்க ஜாயின் பண்ணி உங்க டவுட்ஸ் கிளியர் பண்ணிக்கலாம். Anyway, from Program Brain and have a nice day. Bye.